வேட்பாளர்களை தேர்வு செய்த பிறகு அதற்கு தகுந்தது போல தொகுதிகள் கேட்டு பெறப்பட்டுள்ளதாக ஜோதிமணி புகார் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக ஜோதிமணி புகார் தெரிவித்திருக்கிறார். கட்சிக்கு நீண்ட காலம் பணியாற்றியவர்களை, வெற்றி வாய்ப்பு உள்ளவர்களை புறக்கணித்துள்ளதாகவும், காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் ஜோதிமணி புகார் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், ஜோதிமணி என்ன புகார் தெரிவிச்சிருக்காங்க? வணக்கம் ராஜி. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தேர்வு மற்றும் வேட்பாளர் தேர்வில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளது. வேட்பாளர்களை தேர்வு செய்த பிறகு அதற்கு தகுந்தது போல தொகுதிகள் கேட்டு பெறப்பட்டுள்ளன. சர்வே என்ற பெயரில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளது எனவும், கட்சிக்கு நீண்ட காலம் பணியாற்றியவர்களை, வெற்றி வாய்ப்பு உள்ளவர்களை முற்றிலும் புறக்கணித்துவிட்டு புதியவர்கள், வெற்றி வாய்ப்பில்லாத பலருக்கு தொகுதிகள் கேட்டு பெறப்பட்டு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது எனவும், தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு பெற்ற சிலர் தேர்தல் முடிந்த சில நாட்களுக்குள் கட்சியிலிருந்து விலகுகின்றனர் அல்லது ஒதுங்கிவிட்டனர். இவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கியது யார்? எதன் அடிப்படையில் இவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது? தவறு செய்தவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? தொகுதி தேர்வு மற்றும் வேட்பாளர் தேர்வு குறித்து விசாரணை நடத்தாமல் தேர்தல் கட்சி விரோத நடவடிக்கைகளை மட்டும் விசாரிக்க கமிட்டி அமைப்பது தவறு செய்தவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு மட்டுமே. தொகுதி மற்றும் வேட்பாளர் தேர்வில் ஈடுபட்டது தமிழ்நாடு பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்க தலைமையிலான கமிட்டி. அந்த கமிட்டி மீதான குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் கட்சியின் விதிமுறையின்படி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மட்டுமே விசாரிக்க முடியும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொறுப்பாளர் விசாரிக்க முடியாது. காங்கிரஸ் கட்சி உண்மையிலேயே தன்னை சீரமைத்துக் கொள்ள விரும்பினால் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தொடர்பான விசாரணையை முறையாக நடத்த வேண்டும். தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் கட்சி தொண்டர்களின் நம்பிக்கையை பெற முடியும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் பல்வேறு மாநில தேர்தலில் தொகுதி மற்றும் வேட்பாளர் தேர்வு தொடர்பான குற்றச்சாட்டுகள் எழுகிறது. சில நேரங்களில் இதுவும் தோல்விக்கு ஒரு காரணமாக அமைகிறது. ஆனால் விசாரணை செய்வதற்கு பதிலாக தவறு செய்தவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். தமிழ்நாடு வேட்பாளர்கள் தேர்வை மிக அருகில் பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. இவ்வளவு வெளிப்படையாக தவறு நடப்பது கட்சியின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமையும் எனவும், இந்த நாட்டை பாஜக நரேந்திர மோடியின் இருந்து காப்பாற்ற வேண்டிய வரலாற்று கடமை காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளது. திரு ராகுல் காந்தி அவர்கள் எவ்வித சமரசமும் இல்லாமல் போராடி வருகிறார். ஆனால் கட்சிக்குள் நடக்கும் இது போன்ற தவறுகள் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களின் நம்பிக்கையை குலைத்து வருகிறது. நாம் ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக களத்தில் நின்று போராடி வெற்றி பெற்ற வேண்டுமானால் கட்சிக்குள் தொண்டர்கள், மாவட்ட வட்டார தலைவர்களின் குரலுக்கு மதிப்பு இருக்க வேண்டும். நேர்மையோடு, வெளிப்படைத்தன்மையோடு கட்சி செயல்பட வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்குள் செய்யப்பட்ட வேண்டிய தேர்தல் சீர்திருத்தம் தமிழ்நாட்டில் இருந்து துவங்கட்டும் என ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பது மிக முக்கியத்துவம். தொடர்ந்து பல்வேறு காட்டமான விமர்சனங்களை எக்ஸ்ட்ராத்தில் பதிவு செய்திருப்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, வெற்றி வாய்ப்பு இல்லாதவர்கள் கட்சியில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சர்வே என்ற பெயரில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாக ஜோதிமணி தொடர்ச்சியாக புகார் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் தலைமை இதற்கு விளக்கம் ஏதேனும் கொடுத்திருக்கார்? நௌஷாத், ராஜலட்சுமி குறிப்பிட்டது போல தொடர்ந்து இது போன்ற பல்வேறு சூழ்நிலையில தன்னுடைய காட்டமான கருத்துக்களை காங்கிரஸ் கமிட்டியின் மேல ஜோதிலட்சுமி வைத்திருக்கிறார். அதன் ஒரு பகுதியாகவே இந்த எக்ஸ்ட்ரல் பகுதியும் பார்க்கப்படுகிறது. எந்த போதிலும் கூட இதற்கு இதுவரைக்குமே எந்த காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களும் பதிலளிக்கவில்லை. மாறாக இன்று காலையில் இந்த பதிவிட்டிருக்கிறார். இந்த பதிவு என்பது அடுத்த கட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செல்லுப்பந்தையா இருக்கட்டும், அடுத்த இரண்டாம் கட்ட தலைவரும் இந்த பதிவை பார்த்திருக்க நேரிடும். நிச்சயம் இது போன்ற கருத்துக்கள் இருந்தாலும் கூட அகில இந்திய தலைமை பார்த்துக் கொள்ளும் என்ற கருத்தை தான் வழக்கம் போல சொல்லுவார்களா என்ற கருத்தை கூட சமூக ஆர்வலும் கருத்தை பதிவு செய்கிறார்கள். இந்த போதும் இப்போதைய காலகட்டத்தில் இவங்க பதிவு செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க என்றால், தாவேகாவோட கூட்டணி வைத்து 2 அமைச்சர் பெற்றாலும் கூட மேலும் வேட்பாளர் தேர்வில் நடந்த குழப்பம் என்பது இந்த பதிவு இப்போது இல்லை. தொடர்ந்து தேர்தலுக்கு வாக்குப்பதிவு பிறகு கூட இந்த பதிவை விட்டிருந்தால் மீண்டும் இந்த பதிவு செய்திருப்பது என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ஜோதிலட்சுமி, காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக ஜோதிமணி எம்பி புகார் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத். திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.